இன்று நம்முடன் இணைந்திருப்பது மதுரை மண்ணின் மைந்தர் ப்ரொஃபஸர் பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் அவர்கள், தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளர். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் உங்கள் யூடியூப் உங்களை ஃபாலோ பண்ணுற நேயர்கள் எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சார். சார், உங்கள்கிட்ட ரெண்டு கேள்வி தான் சார். ஒன்று இந்த விஜய் அவர்கள் கரூர் வந்த பொழுது 41 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். அதுக்கு தமிழக அரசு அதுக்கு விசாரணை அமைத்து அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் ஒரு எஸ்ஐடி போட்டிருக்கு. ஸோ அதனுடைய மொத்த சாராம்சத்தை ஒரு தெளிவாக விளக்குனீங்கன்னா நேரில் நடந்த சம்பவங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானதுங்க. ஒரு அரசியல் கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் செத்து போயிடறாங்கன்னு சொன்னால் முதல்ல அடிப்படை கேள்வி கேட்கணும். அரசியலுங்கிறது மக்களை வாழ வைக்கிறது அரசியல். வாழ வைக்கிற அரசியலை எடுத்து செய்கிறதுக்கு தான் தலைவர்கள் முன் வர்றாங்க, விஜய் மாதிரி உள்ளவங்க முன் வர்றாங்க. அந்த அரசியலே மக்களை சாக வைக்கும்னா இது எங்கே இருக்குது இந்த ஜனநாயகம்? யோசித்து பார்க்கணும். நீங்கள் இது வரைக்கும் சினிமா தியேட்டர்களில், கோவில் திருவிழாக்களில், பெங்களூரில் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு அரசியல் கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் இறந்து போனதுங்கிறதுலாம் இது அன்பிரசிடென்டட். இதுக்கு முன்னால் வரலாற்றில் இல்லை. இதை விட பெரிய கூட்டங்கள் எம்ஜிஆர் கூட்டியிருக்கார். எம்ஜிஆர் ரொம்ப பெரிய கரிஸ்மா க்ரௌட் புல்லர். ஜெயலலிதா அம்மையார், கேப்டன் விஜயகாந்த், அப்போ மோடி ஐயா தமிழகத்துக்கு வரும்போது தாமரை சங்கமத்துக்கெல்லாம் எங்கள் கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. எல்லாத்தையும் விடுங்க, சமீபத்தில் முருக பக்தர் மாநாடு மதுரையில் நடந்தது. 5 லட்சம் பேர் கூட்டம். அங்கே உள்ள அந்த மைதானத்தில் ஒரு போலீஸ் இல்லை. அந்த வீடியோ ஃபுட்டிங்ஸ் எடுத்து பாருங்கள். ஒரு போலீஸ் இல்லை, எந்த அசம்பாவிதமும் இல்லை. அப்போது இது நடந்ததுங்கிறது முழுக்க அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும். இப்போ கும்பமேளாவில் 50 கோடி பேர் கும்பமேளாவுக்கு போகிறாங்க உத்தரப்பிரதேசில். யோகி ஆதித்யநாத் பார்த்து முதலமைச்சர் ஏற்பாடு செய்கிறார். ஒரு அசம்பாவிதம் இல்லை. ஆனால் அதில் 41 பேர் செத்து போயிடறான்னா தெர் இஸ் சம் சீரியஸ் டிஃபெக்ட் வித் தி போலீஸ் சிஸ்டம், கவர்மெண்ட் சிஸ்டம். இது இன்டெலிஜென்ஸுக்கு எதாவது துப்பு கிடைச்சதா இல்லையா? பொதுவாகவே உளவுத்துறை மூலமாக தமிழக அரசுக்கு, திமுக அரசுக்கு துப்பு கிடைக்கும். துப்பு கொடுக்குறதா இல்லை உளவுத்துறை. இந்த விஷயத்தில் அவங்க துப்பு இல்லாமல் இருந்துக்கிறாங்க. துப்பும் இல்லை இருந்த மாதிரி தெரியல அவங்களுக்கு. அதனால் முழுக்க அரசாங்கம் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கோஸ் டு தி கவர்மெண்ட். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் விஜய் தரப்பை குறை சொல்கிறது, இது மற்ற கட்சியை குறை சொல்கிறது, எங்கள் விமர்சனம் பண்ணுறவங்கள தூக்கி ரிமாண்ட் பண்ணுறது, கேஸ் போடுறது, அப்புறம் தார்மீக பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கணுமா இல்லையான்றதான் கேள்வி. இப்படி ஒரு சம்பவம் பிஜேபி ஆளுகிற ஒரு மாநிலத்தில் நடந்திருந்து 41 பேர் வேண்டாம், ஓரிருவர் இறந்து போயிருந்தால் கூட இதே ஸ்டாலின் அங்கே திமுகவை கண்டித்து, திமுக ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்கிற மாநில அரசை கண்டித்து தான் அறிக்கை விட்டுருப்பார். இங்கே இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசிலையோ மத்திய பிரதேசிலையோ குஜராத்லேயோ இப்படி நடந்திருந்தால் அங்கே உள்ள பிஜேபி அரசாங்கத்தை பொறுப்பாக்கி தானே பேசியிருப்பாங்க. இங்கே ஏன் ஊடகங்கள் இவ்வளோ பயப்படுதுன்னு எனக்கு தெரியல. காரணம் திமுக தான். நல்ல வேளை உச்சநீதிமன்றம் இதில் பற்றி ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நமது முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் மரியாதைக்குரிய கார்வேந்தன் அவர்கள் கூட சரியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை, அவங்களோட ஆட்டோப்சி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட சரியாக பண்ணியிருக்கணும். 174 செக்ஷன் படி இந்த மாதிரி இவ்வளோ அவசரமாக இதெல்லாம் பண்ணிடக்கூடாதுன்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. உங்கள் ஊடகத்தில் தெரிவிச்சிருக்கிறார், நான் பார்த்தேன். அதனால் இந்த மாதிரி சட்ட வல்லுநர்கள் கருத்தையெல்லாம் கணக்கில் கொண்டு இதை பற்றி முழுசாக பாரபட்சம் இல்லாத ஒரு ஆய்வு செய்யணும். நோக்கம் தவறு செஞ்சவங்களை தண்டிக்கணுங்கிறது மாத்திரம் இல்லைங்க. அது ஒரு பக்கம் நடக்கணும். இன்னொரு பக்கம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி உயிரிழப்புகள் வரக்கூடாது சார். அவருக்கு கூட்டத்தில் மனுஷன் செத்து போகிறது, கூட்ட நெரிசல்ங்கிறது என்ன கொடுமை சார். அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் மிகவும் குறுகலான ஒரு இடம் ஒன்று. அது ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக கூடும் கூட்டத்தை சரியாக உளவுத்துறை கணிக்க தவறியதா இல்லை பர்பஸாக அந்த இடத்த கொடுத்தாங்க? உளவுத்துறை கணிக்க தவறியது அப்படின்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இந்த கூட்டம் அவருக்கு 6வது கூட்டம். முதல்ல 5 இடங்கள்லையும் தமிழக காவல்துறை தான் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு எப்படி ஆடியன்ஸ் வராங்கன்னு தெரியும். இப்போது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. விஜயோட ஆடியன்ஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலே கூட இளைஞரணி நடத்துகிற மாநாடுகளில் கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். உற்சாகம் அதிகமாக இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், விசில் சத்தம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஏறிலாம் குதிப்பாங்க. ஏன்னா அங்கே இளைஞர்களாகவும் ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் வந்துடுறாங்கல்ல, அப்போ அந்த இடத்துல இருக்கும். ஆனால் எங்கள் கட்சியில் என்ன சிஸ்டம் நமக்கு பிஜேபியிலன்னா, அதை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் நம்ம வச்சுருப்போம். பெரியவங்க சொன்னால் கேட்டுக்குவோம். இப்போ நான் மதுரையில் இருக்கிறேன், இளைஞரில் ஒரு மாநாடு, ஒரு எமோஷன்ஸ் ஒரு பீக்கில் போகிறப்ப நம்ம உள்ளே போய் தம்பி உட்கார இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒரு டிசிப்ளினுக்குள்ளே வரணும்னு சொன்னால் அப்படியே கேட்டுக்குவான். விஜய் ஆடியன்ஸில் அப்படி கட்டுப்படுத்துறதுக்கு, நெறிப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. அந்த கட்சின்னு அப்படி வளரலை, பக்குவப்படலை. விஜய்க்கே கூட அந்த பக்குவம் இருக்கான்னு தெரியல.
டிசிப்ளின் ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் போய் பேசணும், நம்ம கட்சி தொண்டர்களுக்கு டிசிப்ளின் கொண்டு வரணும், பார்ட்டி டிசிப்ளின் புரிய வைக்கணும், அதுதான் மக்களை கவரும். இந்த மாதிரி வெறும் வெட்டு கூச்சல் குழப்பம் ஆரவாரம் வெறும் விசில் சத்தம் மாத்திரம் பப்ளிக்கை இம்ப்ரெஸ் பண்ணாது. இவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்கன்றதான் உண்மையிலே பப்ளிக்கை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிற அந்த அடிப்படை புரிதலை விஜய்க்கே இன்னும் உருவாகலை. இதெல்லாம் காவல்துறை கணக்கில் எடுத்துருக்கணும்ல. ஒரு எமோஷனல் க்ரௌடு வருது. ஏன் சார் சினிமா தியேட்டரில் பெரிய ஹீரோஸ் நடித்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ முதல்ல ஒரு வாரம் 10 நாளைக்கு ஏன் சினிமா தியேட்டரில் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க? ஏன் எல்லா படத்துக்கும் ரிலீஸ் ஆனோடனே போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்களா? சில ஆக்டர்ஸ் படத்துக்கு தானே போடுறாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு வர ஆடியன்ஸ் ஒரு எமோஷனல் க்ரௌடு. அவன் போய் தியேட்டரை கிழிப்பான், சேரை உடைப்பான், பெண்கள் பக்கம் ஏதாவது டீஸ் பண்ணுவான். அப்போ ஒரு அசம்பாவிதம் வந்துடக்கூடாதுன்றனால தானே பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இதுலேயுமே காவல்துறை தான் கூடுதல் பொறுப்போடு இருக்கணும். அதை தாண்டி கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியலைன்னா விஜய்க்கு அனுமதி ரத்துன்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் கூட்டம் நடத்த அனுமதி இல்லைங்க, உங்கள் சீர்ஃபுல் ஆடியன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் க்ரௌடெல்லாம் எப்போ கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ, உங்கள் வாலண்டியர்ஸ் ஃபோர்ஸ் போட்டு எப்போ சரி பண்ணுறீங்களோ அப்போ பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனீங்க. அதெல்லாம் செய்ய தவறுன அரசாங்கம் 41 பேர் செத்து போனால் அதுக்கு விஜய் தான் காரணம்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. அரசாங்கத்திற்கும் தார்மீக பொறுப்பு இருக்குது. ஓகே, இன்னொரு ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மேலே ஒருத்தர் செருப்பை வீசுகிறார், ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் ஒருத்தர். அதை கண்டித்து திருமாவளவன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு வெளியே வரப்போ ஒரு வழக்கறிஞர், அவரும் வழக்கறிஞர் தான், அவர் முன்னாடி வண்டியில் போகிறார். அவரை வண்டி இடிச்சதுமே இவர் தான் இருக்காருன்னு தெரியாமல் அவர் வந்து எதோ கேட்குறார். அதுக்குள்ளேயே வந்து அவங்களுடைய ஹாலில் வந்து அடிச்சுட்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க. பார் கவுன்சில் உள்ளே போய் அடிக்கிறாங்க. இவர் வந்து அது கண்டிக்கவும் இல்லை. இறங்கி ஒரு அரசியல் தலைவர், ஒரு மிகவும் பக்குவப்பட்ட அரசியல் தலைவர்னால் இறங்கி ஏதாவது அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும், இல்லை அவங்க ஆட்களை கண்டிக்கவும் செய்திருக்கணும். இவர் வந்து ரெண்டுமே இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நாங்கள் தட்டினோம் புட்டினோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. இது வந்து மக்கள் மத்தியில் எப்படி போயிருக்கு, வழக்கறிஞர்கள் மத்தியில் எப்படி போயிருக்கு? இது வந்து ஒரு ஜனநாயகத்தில் உச்சபட்ச ஒரு அராஜகம். இது வந்து திருமாவளவன் வந்து அதை எப்படி நியாயப்படுத்திருக்கிறாருன்னா, முறைச்சாரு அடித்தாங்கன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ டெமோக்ரஸியில் வந்து நீங்கள் முறைச்சாங்க நான் அடித்தேன் அப்படின்னா இந்த லாஜிக்கை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாமா? எல்லா கட்சியும் இப்படி கையில் எடுத்துக்கலாமா? ஏடிஎம்காரர் முறைச்சாரு அப்படின்னு டிஎம்காரங்க அடிச்சலாமா? திமுககாரன் முறைச்சான்னு பிஜேபிக்காரன் போய் அடிச்சலாமா? நாங்கள் எவ்வளோ இடங்களில் போகிறோம், எங்களை முறைக்க தான் செய்கிறாங்க. பிடிக்கலையோ முறைக்க தான் செய்வாங்க இல்லையா? இப்போ தமிழிசை அம்மா வந்து விமானத்தில் வந்துக்கிட்டு இருந்தாங்க தூத்துக்குடிக்கு. அந்த விமானத்திலே ஒரு பெண்மணி எந்திரிச்சு சத்தம் போட்டு செஞ்சு அவங்கள எவ்வளோ அவதூறு பேசினாங்கல்ல. இவங்க பொறுமையாக வந்து வெளியில் புகார் தானே கொடுத்தாங்க. அந்த இடத்துல எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. அவங்க அப்போ மாநில தலைவராக இருந்தாங்க. இறங்கி இப்படி சொல்லி இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் உருவாயிருக்கும்ல. நாங்கள் பொறுப்பாக தானே இருக்கோம் எல்லா இடத்துலையும். நரேந்திர மோடி அவர்களையே பாராளுமன்றத்தில் ஒருத்தர் ஒரு எம்பி கண்ணாபின்னான்னு நீங்கள் தான் இந்த தேசத்தை பாழடிச்சிட்டீங்க, இந்த தேசத்தில் கொள்ளையடிக்க விட்டீங்கன்னு கடுமையாக பேசுகிறார் ஒரு இளம் எம்பி. பிரதமர் அமைதியாக கேட்டே இருக்காரு. பேசிகிட்டு இருக்கிறப்பே அவருக்கு தொண்டை வறண்டு போச்சு, தொண்டை அடைக்குது. பிரதமர் எந்திரிச்சு போய் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு என்னை திட்டுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. திருமாவளவன் பக்குவப்படணும். மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. மக்கள் முறைப்பாங்க. மக்கள் முறைக்கூடாதா? ஒரு அரசியல் தலைவரை பார்த்து மக்கள் முறைக்கூடாதா? இல்லை, திருமாவளவன் அவர்கள் பக்குவப்பட வேண்டும்னு சொல்கிறீங்க சார். அவருக்கு வயசு ஆல்மோஸ்ட் 50க்கு மேலே, ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள். வயசுக்கும் பக்குவத்துக்கும் சம்பந்தம் சொல்லவே இல்லைங்க. இல்லை, 20 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில் இருந்து அது போதலை அவருக்கு. முறைச்சா என்ன தப்புன்னு கேட்குறேன். ஜனநாயகத்தில் முறைச்சா என்ன தப்பு? அது ஒரு பப்ளிக் ஒப்பீனியன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம், அவ்வளோதானே. அது ஒன்றும் தப்பாக அவரும் பண்ணலையே. அவர் முறைச்சிட்டு போகிறாரு. உங்கள் மேலே கோபமாக இருக்கிறதுக்கான உரிமை தமிழ்நாட்டில் ஒரு குடிமகனுக்கு இல்லையா? திருமாவளவன் மேலே கோபமாக இருக்கிறதுக்கான உரிமை எனக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? என் மேலே கோபமாக இருக்கிற உரிமை தமிழ்நாட்டில் யாருக்குமே இல்லையா? மோடி மேலே கோபமாக என்னெல்லாம் பேசுகிறீங்க? இதை கண்டித்து மதுரையில் சிறுத்தைக்கணின்னு ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. திருமாவளவன் கட்சி தான் விசிகா. மோடி உள்ள நுழைய முடியாதுன்றாரு. மோடி வந்தால் என்ன ஆகும் பாருங்கிறாரு. ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம் பண்ணுங்க. அவர் மேலே நிறைய வழக்கெல்லாம் கூட எஃப்ஐஆருக்கு போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போடல, புகாருக்கு போயிருக்கு. இதெல்லாம் என்ன அரசா? இதை விட இன்னொன்று சொல்லவா? சீமான்கிட்ட கேட்குறாங்க, திருமாவளவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, முறைச்சார் அடித்தேன்னு. அதுக்கு சீமான் பதில், எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்களா தமிழ்நாட்டில்? சீமானவர்களும் அப்போ திருமாவளவனை முறைச்சா திருமாவளவன் ஆட்கள் போய் அடிப்பாங்க. அதுக்கு அண்ணன் திருமா என்ன சொல்கிறாரு? சரியாக கூட அடிக்கலைங்கிறாரு. சும்மா தட்டினாங்க பார்த்தேன், சரியாக கூட அடிக்கலை அப்படிங்கிறாரு. சீமான் என்ன சொல்கிறாரு? எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேனே அப்படிங்கிறாரு. என்னது?
அப்போ யார் வேணாலும் முறைச்சா அடிச்சிருவேன், எனக்கு பிடிக்கலைன்னு அடிச்சிருவேன், கோவமாக பார்த்தா அடிச்சிருவேன்னா நீங்கள் மக்கள் கருத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? மக்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? அவன் என்ன பண்ணான் ரோட்டில்? ஏதாவது சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும், உள்ளே அந்த வண்டியில் வந்து திருமாவளவன் கூட அவனுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு, ஏதோ ஒரு இரிட்டேஷன் வச்சுங்களேன் அவனுக்கு, ஏதோ முறைக்கிறான்னு வச்சுங்க பெண்ணா. ஸோ இது மக்கள் மத்தியில் எப்படி போகும் சார்? இந்த மக்கள் இந்த நிகழ்வுக்கு அப்புறம், இந்த திருமாவளவன் பர்டிகுலர் திருமாவளவன் நிகழ்வுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் சார், மக்கள் வந்து ஒரு நிகழ்வில் ஒரு கட்சிக்கு ஆதரிச்சோ எதிர்ச்சோ எல்லாம் ஒரு பெரிய அரசியல் முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அக்குமுலேஷன் ஆஃப் சச் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்டே இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆகும்ல. பீலிபை சாக்காடுன்னு வள்ளுவர் சொல்கிறார்ல, அது மாதிரி மயிலிறகாக இருந்தால் கூட அதை ஒரு வண்டியில் ஏற்றி வச்சுட்டே போனீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் அச்சாணி முடிஞ்சிடுங்கிறார் அந்த திருக்குறளில். அது மாதிரி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வர 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 அது திருமாவளவனோ சீமானோ திமுகவோ அவங்களுக்கு அது எதிராக தான் போகும், அரசியல் நிச்சயமாக எதிராக போகும். ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட்னால் ஆகுமா அப்படின்னா அப்படிலாம் ஆகாது. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட் தவறு செய்பவங்க தொடர்ந்து தவறு செய்து கொண்டே தானே இருப்பாங்க, அது அவங்க சுபாவம் ஆயிடுச்சுல. இந்த மாதிரி அதிரடியாக பேசத்தானே செய்வாங்க, சீமான் அப்படி தானே பேசுவார். இதெல்லாம் சேர 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 மக்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். மக்களுக்கு இந்த வெறுப்பு திருமாவளவன் மேலே வர்ற கோபமோ யாருக்கு மாறும்னா திமுகவுக்கு எதிராக மாறும். அவங்க இடம் கொடுக்கறதுனால தானே இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. இப்போ என்ன அவங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம்? இப்போ திமுக போலீஸு கேஸ் போடாது, திமுக போலீஸ்னால நம்மளை டிமாண்ட் பண்ண முடியாது, திமுக போலீஸ்னால நம்மளை பனிஷ் பண்ண முடியாது. யாரை என்ன பண்ணிட முடியும்? இந்த டிஎம்கே போலீஸ் கூட்டணியில் கட்சி இருக்குது. இது கொடுக்குற அந்த திமுக ஆட்சியில் கொடுக்குற தைரியம் தானே இந்த மாதிரிலாம் பேச்சுக்கள் வருது. அதனால் மக்களுக்கு கோபம் திமுக மேலே தான் போகும்.